ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ தான் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கேன். இனிமேல் தான் வந்து என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்து தேடணும். கரண்ட் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு புல்லிஷ் சைடு வந்து மூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதனால வந்து மார்க்கெட் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஒரு லெவல் வரைக்கும் வருவாங்க. இதில் வந்து சின்னதாக இந்த நெக்ஸ்ட் கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சுட்டு க்ரீன் கலர் போனாங்கன்னா, க்ரீன் கேண்டிலாக ஓப்பன் ஆகி மேலே போனாங்கன்னா, ஸோ இதுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு ஸ்கேல்பிங் பண்ணலாம். ரெடியாக இருக்கேன். என்ட்ரி கொடுத்துட்டேன். ஸோ மார்க்கெட் வந்து இந்த லெவல் வரைக்கும் போயிட்டு தான் மேபி வந்து ரிஜெக்ட் ஆகணும். இந்த ஒரு லெவல் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது. ஸோ இங்கே பாருங்கள், மார்க்கெட் வந்து இந்த லெவல் வந்து ஆல்ரெடி இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய செல்லிங் வந்து நடந்திருக்கு. அதனால இந்த ஏரியா வந்து ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இப்போ கரண்ட் வியூ பார்த்தீங்கன்னா புல்லிஷ்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இருந்தாலும் ஒரு மிக முக்கியமான ஒரு டேட்டா வந்து பேரிஷ் சைடு இருக்காங்க. ஸோ அதனால் மேபி இங்கே ஒரு ரிஜெக்ஷன் வரலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போது பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கேண்டில் மார்க்கெட் மேலே போகிறனால ஸோ ஒரு 5 பாயிண்ட்ஸ் வரைக்கும் தான் நான் ப்ராஃபிட்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்னொரு 5 பாயிண்ட்ஸ் வந்தது அப்படின்னா நான் வந்து 10 பாயிண்டில் என்னுடைய ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிக்குவேன். இப்போது பார்த்தீங்கன்னா நான் எங்கே ட்ரேட் எடுத்தனோ அதை விட கொஞ்சம் கீழே இருக்காங்க. எனக்கு வந்து ஒரு 2 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மைனஸில் நெகட்டிவில் தான் ஷோ ஆகுது. இருந்தாலும் வந்து நான் புல்லிஷ்க்கான ஒரு வியூ இருக்கிறதுனால வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பார்ப்போம். ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்தாங்க அப்படின்னா என்னுடைய ஸ்கேல்பிங் அப்படிங்கிறது முடிஞ்சிடும். பார்க்கலாம். சூப்பரான ஒரு ப்ராஃபிட்டுங்க. நான் அந்த ட்ரேடை ஹோல்டு பண்ணினேன். எனக்கு வந்து புல்லிஷ் வியூ இருந்ததுனால என்னுடைய ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே வச்சுட்டு ஹோல்டு பண்ணேன். என்னுடைய ட்ரேடை வந்து நான் எக்ஸிட் பண்ணிக்கிறேன். செமையான ஒரு ப்ராஃபிட். நான் வெறும் 10 பாயிண்ட் தான் நான் வந்து சின்னதாக வச்சுருந்தேன். 27 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்ஸ்